இதுல என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரிசார்ஜ் மேனை பத்தி பார்க்க போறோம். ஸோ நியூட்ரிசார்ஜ் மேன் வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டுங்க. எப்படி நியூட்ரிசார்ஜ் உமனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா மெயினா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹெல்த் வந்து பார்த்துக்கிட்டே மாட்டணும். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் ஹெல்த்ன்னு போய் அலையிறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாதுன்னு சொல்றேன். சரியா? இப்ப நீங்க ஒரு 30 வயசுல இருக்கீங்க, நான் ஒரு 20 வயசுல இருக்கேன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்தே பாக்கணுங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஒரு நாள்ல வராது, ஸ்ட்ரோக் ஒரு நாள்ல வராது, கேன்சர் ஒரு நாள்ல வராது. அப்ப வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். அப்ப அந்த 20 வருஷம், அப்ப 60 வயசுல ஏதோ செய்யுதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க 20 வருஷத்துக்கு போய் எப்படி உடம்ப பாத்துக்கிறீங்கன்னு பாக்கணும். சோ நியூட்ரிசார்ஜ் மேனோட சேர்த்து நான் உங்களுக்கு செல்லிங் டிப்ஸும் சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மாதிரி ஆஹ் முக்காவாசி நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் செஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. பண்ண 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 அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சிடும். இதை எப்படி விற்க, எங்க விற்க, யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறோம் முதற்கொண்டு நான் சொல்லி கொடுத்துருவேங்க. அருமையாக இருக்கும். சோ வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்பெஷல் செஷன் நம்மளுக்கு 90 மெம்பர்ஸ் மேல வந்தீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது. சோ அதே ஈகர்னஸ் காட்டுங்க உங்களுக்கு. அது போக எல்லாரும் எப்படி கேக்குறீங்கன்னா மேம் எங்களுக்கு டைம் டேபிள் கொடுங்க, இப்ப என்னென்ன டாபிக்ங்கிற மாதிரி டைம் டேபிள் டைம் ஃபிக்ஸ்டா எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணனால நெக்ஸ்ட் வீக் உடைய டைம் டேபிள், எந்த கிழமைகள்லாம் ஸ்பெஷல் செஷன் நடக்குது, அதோடைய டைம், என்ன டாபிக் எடுக்க போறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு பார்க்க போறது நியூ ரிசர்ச் மேன். சரியா? சோ உங்களுக்கு ஃபுல்லா ஆண்களின் உடம்புல குட்டி குட்டி பிரச்சனைகளை கூட ஃபுல்லா டீடைல்டா சொல்லி அதுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நீங்க எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். இது ஒரு மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட். விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, 33 வகையான சத்துக்கள் இருக்கு. சரியா? நியூட்ரிசார்ஜ் விமல்ல 50, இதுல வந்து 33 வகையான சத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன சத்து எப்படி உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்கள் இந்த பிரச்சனையை சொல்லும் போது நீங்க கேட்கும் போது இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து புலம்புவாங்க, ஐயோ என் வீட்டுக்காரருக்கு இதுதான் செஞ்சுட்டே இருக்கு, இப்படி பண்ணது, அவர் வீட்லயே இருக்க மாட்டேறாங்க, வீட்லயே சாப்பிட மாட்டேங்கிறாரு, இப்படி சொல்றதை நீங்க காதுல கேட்கும் போது உடனே அதை கிராஸ் பண்ணிக்கணும். சரியா? பண்ணிக்கிட்டு நீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுங்க. இந்த கண்டினியூஸா 3 மந்த்ஸ் எடுக்கும் போதே அவங்களுக்கு அந்த குட்டி குட்டி பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். சரி, அப்ப நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை கேட்கும் போது, இந்த பிரச்சனைகள் நீங்க வெளியே கேட்கும் போது கண்டிப்பான முறையில உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் தான் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். அப்ப ஆண்களுக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போகுது, ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கறது ரூட் காஸ் வந்து இப்ப நான் சொல்ல போறேன். முக்காவாசி நேரம் ஆண்கள் வந்து வெளியில தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா கம்மி, வெளியில இருக்கிறதா ஜாஸ்தி. ஏன்னா வேலை அப்படி எல்லாருக்கும் இப்படிதானே. யாருதான் வீட்டுல இருக்கா, எந்த வேலைகளாக இருந்தாலும் வெளியில தானே இருக்காங்க. பட் ஜாப் வந்து டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், கம்பெனி சிஇஓவா இருக்கலாம், ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கலாம், பேங்க்ல வேலை பார்க்கலாம், ஃபுட்பால்ரா இருக்கலாம், விவசாயிகளா இருக்கலாம். ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. இந்த ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கும் அந்த ஒவ்வொரு விதமான இந்த வேலை பளு வந்து கூடும். ஒருத்தர்களுக்கு வேலை அவ்வளவா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் உழைப்பே இருக்காது. சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு வேர்வை சிந்தி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். விவசாயிகளுக்கோ இல்லாட்டி வீடு கட்டுறவங்களுக்கோ அந்த ஒரு டெய்லி வேஜஸ் பேப்பருக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபுல்லா அவங்களுக்கு வெயில தான் நிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. பயங்கர டஃபஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அதுதான். சரியா? பட் சில வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபுல்லா வண்டியிலே போற மாதிரி இருக்கும். போய் டோர் டெலிவரி, ஃபீல்டு ஒர்க்கு இப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க, ஏசி ரூம் தான், சேரு தான், பட் இருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபா இருக்கும். மைண்ட கசக்கி புளியற மாதிரி உங்களுக்கு மென்டல் எஃபர்ட்ஸ் வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கும். சரி, அப்ப ஆண்களுக்கு வேலை வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் எல்லாருமே பண்றது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப பிஸியா ஆக்கிக்கணும், நிறைய வேலைகளை பண்ணணும், மல்டி டாஸ்கிங் பண்ணணும்ன்றதற்காக சில அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து அவர்களுக்கே, ஆண்கள் தானே அதனால ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ஹேபிட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக் பண்றது, தண்ணி அடிக்கிறது, குட்கா, புகையிலை, இது எல்லாத்திற்கும் காரணம் அவங்களுடைய அன்ஹெல்தி ஹேபிட் தான்.
இது எப்படி பழகுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் சொல்ற காரணம், எனக்கு வந்து டென்ஷனா இருக்கும்போது அதனால அப்படியே ஆரம்பிச்சதுங்க. நாளைக்கு ஒரு 2 சிகரெட் தான். 2 சிகரெட்னாலும் தப்புதாங்க. டென்ஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ம். அப்ப நம்மளா ரிலீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிற ஹேபிட் வந்து உங்களுக்கு விட முடியல. இதுவே உங்கள செயின் ஸ்மோக்கரா இப்ப கூட ஆகுது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மோக் பண்றவங்க கிட்ட ஒரு சிகரெட்டு ஒரு நாளைக்கு குறைச்சிட்டு, அதுக்கு பதிலா இந்த நியூட்ரி சார்ஜ் மேல காச போட்டீங்கன்னா, உங்களுக்கு சத்து கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. இது எல்லாமே தேவையில்லாத ஒரு ஹேபிட் தானே. அவங்க உடம்பையும் கெடுத்துக்க தானே செய்றாங்க. சோ நம்ம இத சொல்லணும். அடுத்தபடியாக டீ, காஃபிய காட்டுறாங்க. டீ, காஃபி வந்து ஒரு அன்ஹெல்தி ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏங்க டீ, காஃபினா எதுக்கு ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்ன்னு காட்டுறாங்க? யாரு குடிக்காம இருக்கா? எல்லாரும் தானே குடிக்கிறோம். இதனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க டீ, காஃபி குடிக்க உங்க உடம்புக்கு தீங்குதான். சோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நான் இருக்கிற குரூப்ஸ்ல எல்லாம் திரும்ப நான் போட்டு விடுறேன். கொஞ்சம் பீப்பிள் தான் இருக்கும். ஒன் செகண்ட். ஓகேங்க. சிலரும் வரட்டும். அப்ப டீ, காஃபி குடிக்கிறதும் தப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு எப்படி ஆகுதுன்னா, டீ, காஃபி குடிக்கிறாங்க, ஓவரா குடிக்கிறாங்க. சரியா? சோ அப்ப 1 நாள், 2 நாள் அப்படின்னா ஒண்ணும் செய்யாது. பட் இதுவே ஹேபிட் ஆகுது. நான் ஒரு 20 வயசுல இருந்து ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்க. அதுவும் நீங்க கடையில வாங்கி குடிக்கிற டீ, காஃபில வந்து ஃபுல்லா தரம் வந்து கூட இருக்குமா குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? அது போக சிலர் வந்து சாப்பாடே டீ, காஃபி தான். அதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. என்னங்க சாப்பிடலையான்னா, அதெல்லாம் ஒரு டீய குடிச்சிட்டு போயிருவேங்க. டைரக்ட்டா மத்தியானம் சாப்பிடுறதுதான். சரி சாயங்காலத்துக்கு எதாவது சாப்பிடுவீங்களா? சாயங்காலம் ஒரு டீ. இப்ப காலையில நீங்க சாப்பாடே உங்களுக்கு ஒரு டீ. அதுக்கப்புறம் இல்லாட்டி ஒரு வடை. டைரக்ட்டா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிடுறீங்க. அதுவும் வெறும் ரைஸ் இல்லாட்டி பழைய சோறு. அப்புறம் ஈவினிங் ஒரு டீ, காஃபி சொல்றாங்க. அப்புறம் நைட் எதையோ சொல்றாங்க. எதுலயுமே சத்தே இல்லையே! சரியா? இப்ப டீ, காஃபி நெறைய குடிக்கிறதும் தீமையான்னு கேட்டீங்கன்னா, தீமைதான். அது போக இது பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறோம் பட்சத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, காசு போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மோக் பண்றீங்கன்னா, சிகரெட் எவ்வளவு விலை? தண்ணி அடிக்கிறீங்கன்னா, தண்ணி எவ்வளவு? இதெல்லாம் யோசிங்க. இதுக்கும் விலை போயுது. சரி விலை போனா போயிட்டு போயிட்டு உடம்பு போயிடுச்சுங்க. உடம்பு போனத பிடிக்க முடியாதுல்ல. விட்டதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு பதறதற்கு இப்பவே பாத்துக்கலாம். நீங்க உங்க வீட்டுல ஆண்கள் இருந்தா, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, உங்க அப்பாவோட உடம்பு, உங்க ஹஸ்பண்டோட உடம்பு, நீங்க கொஞ்சம் பாருங்க. உங்க அண்ணா, உங்க மாமா, பெரியப்பா யாரெல்லாம் வேலைன்னு இருக்காங்களோ, அது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நான் சொல்ல வர்றது, உடம்புக்கு 1 மணி நேரம் கூட எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்காங்க. நான் 30 வயசு தாங்க. இருக்கட்டும். இப்படியே போச்சுன்னா அடுத்து நம்ம 60 ஏஜ்ல யோசிக்கணும். எக்ஸர்சைஸே இல்ல. பட் சாப்பாடு என்னமோ நல்லா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. ஆனா எக்ஸர்சைஸே இல்லனாலும் பிரச்சனை வரும். எக்ஸர்சைஸும் இல்ல. வீட்லயும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. வெளியில சாப்பிடுவாங்கனாலும் பிரச்சனை வரும். சரியா? ஏன்னா எல்லாருமே என்ன பண்றோம்னா, உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வீடு வாங்க, கார் வாங்க, செல்போன் வாங்க, ஏசி வாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்க இப்படிதான் யோசிக்கணும். இருக்கணும். சோ இது வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. சோ நமக்கு ஒன்ஸ் ஒரு லைஃப்ன்னு இருந்தா நமக்கு இதெல்லாம் புதுசு புதுசா வாங்கி அனுபவிக்கிறது தான் லைஃப். தப்பு சொல்லல. இதுதான் இருக்கணும். பட் ஏன் உடம்ப பார்க்க மாட்டேங்கிறோம்? ஒரு செல்போனை வந்து ஒரு 60,000க்கு வாங்குறீங்க. ஒரு 1,00,000க்கு கூட ஒரு செல்போனை வந்து வாங்குறீங்க. பழைய செல்போன் நல்லா இருக்கும்போது கூட புது போன் வாங்குறீங்க. பட் உங்க உடம்புக்கு ஒரு 60 ரூபாய் கொடுத்து 1 வருஷத்துல 2 தடவை போய் ஹீமோகுளோபின் செக் பண்ணுங்கன்னு சொன்னா ஏன் யோசிக்கிறீங்க? ம்? ஆஹ் உடம்புக்கு நம்ம காய்கறிகள், பழங்கள் வாங்கி சாப்பிடுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? ம். 2 கிலோ 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ மாதுளம்பழம் வாங்கினாலே நமக்கு 700 ரூபாய் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஏன் அதை யோசிக்கிறீங்க? செல்போனை 70,000 போட்டு வாங்குறீங்க.
பேசுறதுக்கு ஏதோ ஒரு போனு அது இருந்துட்டு போலாமே, வீட்டுக்கு ஒரு போன் போதாதா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அட்வான்ஸ்டா யோசிக்கிறோம், அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற முறையில அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போறோம். இன்னும் உலகத்துல வந்து இப்ப இந்த போன் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இப்பதான் டச் போன் வந்திருக்கா. அடுத்து ஏதாச்சும் டச் போனுக்கும் மேல புதுசா ஏதாச்சும் கம்பெனிக்கு கண்டுபிடிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க, கண்டுபிடிப்பாங்க. சரி, அவங்களுக்கு வாட்ச்லயே அப்படியே குட்டியா போன் வர மாதிரி அங்கன்னா அவங்களுக்கு விர்ச்சுவலா வர்ற மாதிரி அப்படியெல்லாம் வரும். அப்படி வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, கையில வச்சுக்க இந்த போன் எல்லாத்தையும் போட்டுட்டு அது வாங்குவீங்க. சரியா? காசே இல்லாட்டினாலும் இஎம்ஐல போட்டு, ஏய் 20,000த்துல இருந்து குடுக்குறாங்க, 30,000த்துல இருந்து குடுக்குறாங்கன்னு வாங்குவோம். இப்படிதான் உலகம் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப செல்போன் அப்கிரேட் பண்றோம். டிவிய வந்து எல்லாருமே புதுசு, பழைய டிவி பார்க்கவே முடியல, பழைய போனை பார்க்கவே முடியல. அதே மாதிரி ரோட்ல வந்து யாராச்சும் சைக்கிள்ல போறாங்களா அப்படின்னு கேட்டா, குழந்தைகள் ஓட்டுறதுக்கு சும்மா தான் சைக்கிள் இருக்கு. சைக்கிள்ல ஓட்டுறது கௌரவ குறைச்சலா இப்ப எல்லாருமே பாக்குறாங்க. சரியா? சைக்கிள், மாட்டு வண்டி இதெல்லாம் போயிருச்சு. பைக்கு எல்லார் வீட்லயும் எல்லாருக்கும் தனித்தனியா, அவங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணு இருக்கு ஸ்கூட்டி, அவருக்கு ஒரு பைக் இருக்கு, பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் 2 பைக்குங்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, எதுக்கு எல்லாருக்கும் இத்தனை வண்டி அப்படின்னு கேட்டா, எல்லாரும் தனித்தனியா அவங்கவங்க வசதிக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது போக கார் வேற நிக்குது. அப்போ உலகம் எங்கதாங்க போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, எல்லாரும் நம்ம புதுசு புதுசா அப்கிரேட் பண்றோமே தவிர, ஒரு முறையாச்சும் உங்களுடைய ஹெல்த்த பத்தி அப்கிரேட் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு 1/2 கிலோமீட்டர் தான் நடக்க முடியுது, நாளைக்குல இருந்து ஏதாச்சும் பண்ணி 1 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. ஏன்? ரொம்ப பிஸி, பயங்கர பிஸி. 24 மணி நேரம் யாருக்குமே பத்தல. ஏன் பத்தாம போகுதுங்க? 24 மணி நேரம் உங்களுக்கு போதுமே ஒரு நாளுக்குன்னு கேட்டா, இல்லங்க பத்தலங்க, இங்கிட்டு போக வேண்டியிருக்கு, அங்கிட்டு போக வேண்டியிருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். மணிக்கணக்குல போன்ல செலவிடுறோம். சோ அப்படி பிஸியா போற லைஃப் ஸ்டைல்ல ஊட்டச்சத்து குறைபாடு ஆண்களுக்கு மெயினா ரொம்ப வருது. ஏன்னா அவங்களுடைய சாப்பாட்டு முறையே irregular இருக்கு. அதுவும் நீங்க ஆர்சிஎம்ல இருக்கிறவங்க வந்து ஆண்கள் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஊருக்கு மீட்டிங்க்கு அப்படின்னு போகும்போது இங்கிட்டு அங்கிட்டுன்னு வெளியில போய்க்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப மீட்டிங்க்கு போற நீங்க வந்து வீட்ல இருந்தே கெட்டிச்சோறு இதெல்லாம் கெட்டி கொண்டுட்டு போவீங்களா? இல்ல. வெளியில போகும்போது அங்க ஹோட்டல்ல இதுதானே சாப்பிடுறோம். ஹோட்டல்ல போய் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெமன் சாதம் கொடுங்க, தக்காளி சாதம் கொடுங்க அப்படின்னு போடுவோம். இல்லப்பா, நல்ல ஹோட்டல்ல இருக்கு, வேற ஏதாச்சும் வித்தியாசமா சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவோம்ல. நீங்க புரோட்டா நல்லா இருக்கும் அப்படியா, பிரியாணி நல்லா இருக்கும் அப்படியா, சரி சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிடதான் செய்யறோம். இல்லாட்டி மீட்டிங்ல அரேஞ்ச் பண்ணிருக்க சாப்பாடை தான் நம்ம சாப்பிடுறோம். அதுக்குள்ள என்ன இருக்கும்? பாமாயில் தான் இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பட் அது உடம்புக்கு தீமை தானே. நேரத்துக்கு நேரம் சாப்பிடாதது, வெளியே சாப்பிடுறதும் தப்புதான். அப்படியே வெளியில சாப்பிட்டாலும் சத்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல சாப்பிடுற சாப்பாடுல சத்து கிடைக்க மாட்டேங்குது, வெளியில சாப்பிடுற சாப்பாடுல எப்படி சத்து கிடைக்கும் சொல்லுங்க? சோ இது எல்லாம் சேர்த்து ஊட்டச்சத்து குறைபாடு ஆண்களுக்கு ரொம்ப வந்துருது, ரொம்ப வந்துருது. ஏன்னா வேலை நிறைய பாக்குறாங்க, அதுக்கு ஏத்தபடி உடம்புக்கு சத்து கொடுக்கல. சரியா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல inadequate intake ஆஃப் நியூட்ரியன்ஸ் இஸ் ப்ராப்ளம். சத்துக்களை நீங்க உடம்புக்கு சாப்பாட்டு மூலியமா கொடுக்காட்டி உங்க உடம்புக்கு சத்துக்கள் எப்படி கிடைக்கும்? எப்படி கொடுப்பீங்க? நீங்க தானே கொடுக்கணும், நீங்க தான் நல்லா சாப்பிடணும், நீங்க தான் சத்து கொடுக்கணும். அப்ப சத்துள்ள சாப்பாடு போகல, கன்ஃபார்ம்டு. அப்ப வயசாகும் போது பிரச்சனை வருமானா 100% பிரச்சனை வரும். எனக்கு அவங்க ரொம்ப வெளியில தான் சாப்பிட மாட்டாங்க. சரி, ரொம்ப வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி, ஆனா இது பாத்துக்கிட்டீங்கன்னா நடக்கவே முடிய மாட்டேங்குது, பிரச்சனை, காலு கையின்னு எல்லாம் பிரச்சனை, ஏங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. சரியா? காரணம், நீங்க வெஜ் சாப்பிடுறீங்க, நான்வெஜ்ஜால சாப்பிடல, நல்லா ஸ்மோக் பண்ணல, சிகரெட் குடிக்கல, எல்லாம் ஓகே. பட் நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணலையே. 1 மணி நேரம் நடந்தேன், 1 மணி நேரம் ஓடுனேன், 1 மணி நேரம் யோகா பண்ணேன் அப்படின்னு எதுவுமே நீங்க பண்ணலையே. இப்போ வயசாகும் போது பிரச்சனை வரும். சரியா? அது போக நான் சாப்பிட்றதும் வெளியே சாப்பிட்டேங்க, ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேங்க, தண்ணி அடிப்பேங்க, நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்க, இன்னும் கூடுதலா பிரச்சனை போகும். உடம்ப கெடுத்துக்கிறது அவருக்கு அவங்க கையில தான் இருக்கு. வயசாகும் போது 60 வயசுக்கு அப்புறம் நீங்க நடக்கணும்னு நினைப்பீங்க, இவ்வளவு வருஷம் நடந்திருக்க மாட்டீங்க, நேரம் நடக்க முடியாது. நல்லா சாப்பிடணும்னு நினைப்பீங்க, இவ்வளவு வருஷம் நல்லா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நேரம் சாப்பிடுறது உடம்புக்குள்ள போய் ஒட்டாது. சரியா? பிரச்சனை கொடுக்கும். அப்போ உடம்ப பாத்துக்க வேண்டிய காலத்துல பாத்துக்கோங்க. இப்ப நான் சொல்ற அறிகுறிகள்
யார் உங்ககிட்ட சொன்னாலும் நியூட்ரிடார்ச் மேல வந்து கொஞ்சம் சரியா? இப்ப நான் வரிசையா அறிகுறிகள் சொல்லுவேன். இந்த அறிகுறிகள் நீங்க கேட்கும் போது என்ன சொல்லணும்னா, எனக்கு உங்களுக்கு நியூட்ரிஷார்ஜ் மேன் எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம்க்கும் தீர்வு இதுதான். நான் வந்து உங்ககிட்ட இந்த மாத்திரையை வைக்கணுங்கிற நோக்கத்துல சொல்லல. இது உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கணும், நீங்க ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், ஒன்றும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். அது போக நீங்க டாக்டர்கிட்ட போய் நிக்கிறத விட இது எவ்வளவோ மேல்னு சொல்லி கொடுங்க. சரியா? அப்ப ஊட்டச்சத்து குறைபாடுனால மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் சோம்பல், சோம்பலா இருப்பாங்க, எனர்ஜியே இருக்காது. ஒரு வேலை ஏதாச்சும் 2 வேலை சொல்லிட்டு நினைச்சுக்கோங்களேன், எரிச்சல் வரும். அதை கேட்கறதுக்கே பிடிக்காது. இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்க போங்க அங்க போங்க அங்க அப்படின்னு சொன்னா அது பிடிக்காது. ஒரு சாட்டர்டே சண்டே இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு ஒய்ஃப்க்குலாம் எப்படி இருக்கும்னா, என்ன ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வெளியில போகலாம் அப்படின்னு இருக்கும். பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா எனர்ஜி இருக்காது. சரியா? பட் எப்பவுமே எனர்ஜி இல்லாம இருக்கிறவங்கள நம்ம நோட் பண்ணணும். ஏன் இவங்க எப்படி இருக்காங்க, உடம்புக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். சரியா? சோ அது போக சத்தே இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே வயசாகும். அது நம்ம பார்த்தாலே தெரியும். இதுக்கு வந்து நீங்க ரொம்ப இதுனா தெரியும், அரைச்சு முடி வரும், ஒரு ஊடகத்துல சுருக்கங்கள் வரும், அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மியா தெரிகிறது. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சத்து குறைபாடுனால ஒவ்வொரு பிரச்சனையா அவங்களுக்கு சீக்கிரமே வர ஆரம்பிக்கும். சத்தா நீங்க சரியா சாப்பிடல, வயசாகும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் 30 வயசுல இருந்தே ஒண்ணுனா வர ஆரம்பிச்சு. நான் கேக்குறேன், எனக்கு வந்து நீங்க பேசும்போது மேம் எவ்வளவு வயசு அப்படின்னு கேட்டா, சார் என்ன சார் வயசுன்னு கேட்டா, 35, 39, 32, 25, இந்த வயசுல எப்படிங்க இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நீங்க அவங்க சொல்றது எல்லாமே கேட்கும்போது, ஒரு 20 வருஷம் ஹிஸ்டரிய கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து சரியாவே சாப்பிட மாட்டேன், 10 வருஷமா சரியா சாப்பிட மாட்டேன், 10 வருஷமா சரியா தூங்க மாட்டேன். அப்புறம் உடம்பு போகத்தான் செய்யும். சரியா? அது போக சத்து குறைபாடுனால ஆண்களுக்கு வரும் பிரச்சனை ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக். டயபெட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா. சும்மா வெறும் சோற சாப்பிட்டோம்னா, காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுக்காம சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா டயபெட்டிக் வரும். அது போக சக்தி இல்ல. சோறு சாப்பிட்டுமே நீங்க வந்து சோத்துக்குள்ள நீங்க நல்லா சாதத்துல காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடலன்னா டயபெட்டிக் வரும். சோ டயபெட்டிக் ஒன்ஸ் வந்துட்டாலும் அடுத்த சத்துள்ளதை சாப்பிடாதவங்களுக்கு டயபெட்டிக் வந்து அப்படியே இருக்கும், குறையவே குறையாது. சரியா? சோ நம்ம டயபெட்டிக்கும் சத்து குறைபாடுக்கும் லிங்க் உண்டு. சத்துள்ள சாப்பாடு சாப்பிடாதவர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, அதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அந்த வயிற்று வலி இதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க, அது முடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த உடம்பு வலி அது முடிச்சிச்சுங்க. காலு வலி முடிச்சா இது அப்படியே அவங்க உடம்புக்கே ஏதாச்சும் செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு. இது விட்டாது அது விட்டா இது விட்டா அது, இந்த டாக்டர் விட்டாது அப்படின்னு. சரியா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. உடம்புல இருந்துச்சுன்னா பிரச்சனை பண்ணும். பட் இப்படி அடிக்கடி செய்கிறவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு நியூட்ரிசார்ஜ் மேல வந்து கொடுத்தாரு. இப்படி எனர்ஜியே இல்லாம, சத்தே இல்லாம அடிக்கடி காய்ச்சல், ஜலதோஷம் வர்றவங்களால அடுத்த நிலைமைக்கு வாழ்க்கையில போக முடியாது. ஒரு கம்பெனி ரன் பண்ணீங்க, நீங்க தான் ஓனரு. சரியா? எவ்வளவோ கணக்குல வச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு நீங்க நினைச்சதை வந்து நிறைவேற்ற முடியாதுங்க. ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டி உண்டு உங்களுக்கு. பட் உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காததுனால போதுமான உழைப்பு உங்களால ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியாது. உங்க திறமையை வெளியே தெரியவே தெரியாது. சரியா? இப்படியே போச்சுன்னா ஆண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்ஃப், பிள்ளைங்க, சம்பாதிக்கணும், வேலைய பார்க்கணும், வீடை பார்க்கணும், ஒய்ஃபை பார்க்கணும், இப்படியே போகும்போது அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல, சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியல, லைஃபே பிடிக்காம போயிடும். சரியா? போர் அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம லைஃப்ன்னு இருந்தா அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்றதுதான் லைஃப். வேற என்ன நம்ம பண்ண போறோம்? இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு கை கால் கடவுள் கொடுத்துருக்காங்க, அதுவே உங்களுக்கு போதும். அது பெஸ்ட். சோ ஓ சூப்பர், தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃபை என்ஜாய் பண்றது எப்படி? நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஆசையா சம்பாதிக்கணும், எல்லாம் ஒரு விருப்பத்தோட பண்ணணும். விருப்பம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இஷ்டமே இல்லாம பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ஈஸியா சக்சஸ் கிடைக்காது. நீங்க ஒரு
ஆர்வத்தோட பண்ணுவேன் எந்த ஒரு விஷயம். அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு லைஃப் பிடிக்கும். நம்ம ஆண்கள் யாரெல்லாம் எனக்கு வந்து லைஃபே வெறுத்துருச்சு, பிடிக்கிறாங்க, என்ன பண்ண போறேனே தெரியல, பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவர்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கிடைக்கும். சாப்பாடும் அவங்க சத்துள்ளதான் சாப்பிடணும், கொடுத்தாதானே உடம்புக்கு சத்து போகும். நம்ம உடம்பா சத்தை உற்பத்தி பண்ண தெரியாதுல்ல. சோ நியூட்ரிசார்ஜ் மேனை வந்து அனைத்து ஆண்களுக்கும் நீங்க கொடுங்க. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற நபர்களுக்கும் கொடுங்க. அது போக இப்ப நான் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நான் சொல்றேன். அந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் இந்த நியூட்ரிசார்ஜ் மேனை கொடுக்கணும். இது எவ்வளவு சத்து இருக்குன்னு சொன்னேன்? 33 வகையான சத்துக்கள்ல 13 விட்டமின், 13 மினரல்ஸ், 4 பொட்டானிக்கல்ஸ், 3 அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் என்ன நன்மைகளை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். ஏன்னா 13 விட்டமின்ஸ், 13 மினரல்ஸ், 4 பொட்டானிக்கல்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல எடுக்க முடியாது. கொஞ்சம் குட்டி குட்டி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உடம்புக்கு கொடுக்கணும். காட்டி அந்த கண்ணுக்கு தேவைப்படுகிற சத்து, மூக்குக்கு தேவைப்படுகின்ற சத்து, இந்த சத்து வேணும்ல, அது வெயிட் பண்ணும்ல, இந்த சத்து நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு. கொடுக்கவே இல்லைன்னா அந்த சத்தை எதுல இருந்து எடுத்து அது வேலை பார்க்கும். சோ இதை கொடுக்கணும். சாப்பாட்டுல இருந்து ஃபுல்லா ஒரு நாளைக்கு கொடுக்க முடியாத சத்துக்களை இப்படி சத்து மாத்திரை மூலமா கொடுக்கறது அறிவாளித்தனம் தான், தப்பே கிடையாது. இப்படி டெய்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு உயிரை வாங்கக்கூடிய நோய்கள் இருந்து தப்பிக்கலாம். உயிரை வாங்கக்கூடிய நோய்கள்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, சரியா? இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்னு கேட்டா சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு உயிரை வாங்கக்கூடியதுதான். எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சத்துள்ள சாப்பாடு கொடுத்து நல்லா எக்ஸசைஸ், இந்த 2 தாங்க ஃபார்முலா. இது இருந்தாலே நம்ம பாத்துக்கலாம். சோ சத்துள்ள சாப்பாடு கொடுக்க முடியாததை நம்ம மாத்திரை வடிவத்துல கொடுக்குறோம். இப்ப மாத்திரையும் நம்ம கொடுத்துட்டு அது போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸசைஸும் பண்ண சொல்லி அவங்க சொல்லணும். ஒரு நாளைக்கு சொல்லிட்டு தான் சொல்லணும், சரியா? சோ இது உங்களுக்கு எடுக்கும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றேன். எனர்ஜி அபாரமா போடும். இது வரைக்கும் எனக்கு ஸ்டாமினா இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இப்ப நமக்கு எனர்ஜியா இருக்கு, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற லியூட்டின்னால. அடுத்தபடியாக உங்களுக்கு எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். இல்லாட்டி உங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கு சுகர் வர சான்சஸ் இருக்குன்னா நியூட்ரிசார்ஜ் மேன் எடுங்க, சான்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம், வராது. சரியா? அப்ப எனர்ஜி கொடுக்கும், ஸ்டாமினா ரொம்ப கொடுக்கும். உங்களுடைய 72,000 நரம்புகளுக்கும் நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும். அதுல ஒரு நரம்பு மடங்கி இருந்தாலோ ஒரு நரம்பு விட்டாலோ உடம்புல பிரச்சனை தான். உங்களுக்கு உள்ள போற சிக்னல்ஸ் எல்லாம் பிரெயின் கட் ஆனா கூட ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்ப எல்லாருக்கும் சத்து போய்கிட்டே இருக்கணும், ரத்தம் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு இது மாதிரி ஒரு நீங்க விட்டமின்ஸ், மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட் எடுக்கிறதுனால அழகா நம்மளுடைய உடம்ப சீராமைக்க முடியும். அடுத்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்தா ஸ்ட்ரெஸ் குறைக்கணும். ஸ்ட்ரெஸ்னா என்னது? எனக்கு நான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன், பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், அப்படி இருக்காதீங்க. யாருக்குதான் லைஃப்ல பிரச்சனை இல்லை? நீங்க யார் ஒருத்தவங்க கோவப்பட்டு பதட்டப்பட்டு கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்களோ போய் 1/2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கேன். நீங்க நானும் பாக்குறேன், எங்க உங்க வீட்டுல ஒரு மத்தல திட்டிக்கிட்டே இருக்கீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேலை செய்யறவங்க மேல எரிஞ்சிருக்கீங்க, வேலை செய்ய மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே உங்களுக்கு தப்பா தெரியுது. சரியா? சொல்றத அன்பா சொல்லலாம் இல்லையா? கோபம் வர்றதுக்கு காரணம் உங்க உடம்புல சக்தி இல்ல. சத்த கொடுத்துருந்தா கோவப்பட மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன் இதை சொல்றோம்னா, ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், டயபெட்டிக், இன்னும் நிறைய நோய்கள் வர்றதற்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே காரணமா இருக்கும். டாக்டர்ஸ் அதுதான் சொல்லுவாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வாங்க, கொஞ்சம் வயசுல அவங்க என்ன ஆச்சு கேட்டா ரொம்ப ஒர்க்லோடா, ஒர்க் ப்ரெஷரா, ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஆகும். சரியா? அது போக உங்களுடைய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்பீட் பண்ணிடும். இப்ப உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கும், உள்ள எரிச்சல் இருக்கும், உங்களுக்கு உள்ள வீக்கம் இருக்கும், ஏதாச்சும் இருக்கும். சரியா? சோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கம்பெனில இருந்து கால் வந்து
சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய நியூ டிசார்ஜ் வீர் வீராங்கனா மும்பை செலிப்ரேஷனுக்கும் நடக்குது இல்லையா 27 ஏப்ரல். அதுக்கு நம்மளுடைய கோதா சார், அதாவது இப்கா லேபரட்டரிஸோடைய ஓனர் சிஇஓ இருக்காரு இல்லையா, அவர் வர போறாங்க. ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் திங். நீங்க எல்லாரும் மும்பைக்கு வர்றதற்கு தயவு செஞ்சு ஆர்வம் காட்டுங்க. நியூ டிசார்ஜ் விமன் யாரெல்லாம் 30க்கு மேல பண்ணிருக்கீங்களோ ப்ளீஸ் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. கோதா சார் வராங்க. அவர் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும். நான் வரைக்கும் ஒர்க்க பார்த்திருக்கேன். அவருடைய சொந்த கதையை அவங்க சொல்லி எப்படி அவருக்கு ரூபா சம்பளத்துல இருந்து கோடி கணக்குல ரூபா சம்பாதிக்கிறது எப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் வாங்க. சரியா? ஸோ அதுதான் இப்ப சொன்னாங்க. நான் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்றேன். நான் இமேஜ் போட்டு விட்டுறேன், வாய்ஸ் மெசேஜ்ல எல்லாத்தையும் போட்டு விட்டுறேங்க. ஸோ உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எடுக்கும் போது நியூ டிசார்ஜ் மேல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிடும். இது வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன், எனக்கு கோபமா வரும் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கோபம் வராதுன்னு சொல்லி கொடுங்க. சரியா? நியூட்ரிசார்ஜ் விமன் எடுக்கும் போது உங்க உடம்புல ரத்தம் வந்து எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா கூடும்னு சொல்றோம்ல, ஹீமோகுளோபின் கூடும். அதே மாதிரிதான் எப்ப நீங்க பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் உங்க உடம்புக்கு எடுக்கிறீங்களோ ரத்தம் கம்மியா இருந்தாலும் ரத்தம் கூடுங்க. சோ ஹீமோகுளோபின் அளவு கூடத்தான் செய்யும். சரியா? சோ ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு கூடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்தபடியாக இதுல சேர்த்திருக்க அந்த மேக்ரோ மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி சத்துக்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய எலும்பு, உங்களுடைய பல்லு, உங்க மசில்ஸ் எல்லாத்தையும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? சோ அப்போ எனக்கு வந்து பல்லுல ஈறு பிரச்சனை இருக்கு, எனக்கு ரத்தம் வந்துச்சு, எனக்கு எலும்பு ஸ்ட்ராங்கா இல்ல, எனக்கு ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். மொத்தத்துல உடம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கும் போது. ஸோ உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனே கூட்டும்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு 2 வேலை 3 வேலையை சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷனா இருக்கும். பட் நீங்க அடுத்தடுத்து நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்க எடுக்க உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கூடிடும். சரியா? அது ஒண்ணு. அடுத்தபடியாக உங்களுக்கு இதுக்குள்ள சேர்த்திருக்க காப்பர், போரான், அயோடின், மாலிப்டினம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலை கூட்டி கொடுக்கும். கொழுப்பை வந்து கரைக்கும். இது வரைக்கும் எனக்கு வந்து உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்குங்க, நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கலாமாங்க அப்படின்னு என்ன கொடுங்க. அதுல இருக்கிற சத்துக்கள் உங்களுடைய உடம்புல கொழுப்பை குறைச்சு உங்களுக்கு எப்படி ஆகும்னா, நீங்க சிந்திக்கிற திறனை வந்து ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. பிரச்சனை இருந்திருக்கும், பிரச்சனைன்றது இருப்பீங்க, அதே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பட் நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்க எடுக்க பிரச்சனைகளே உங்களுக்கு ஒரு இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? சோ மலர் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் கேளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், ரேஷஸ், முடி கொட்டுற பிரச்சனை, வழுக்கு விடுற மாதிரி இருக்கு, தலை தெரியுற மாதிரி இருக்கு, இப்படி பிரச்சனைகள் சொல்றவர்களுக்கும் தாராளமா கொடுக்கும். ஏன்னா பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்குமே பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு வந்து ஃபேஸ் கிரீம், ஃபேஸ் பேக் இதுதான் உங்களுக்கு வந்து தீர்வு கிடையாது. சரியா? ஏன்னா இதுக்குள்ள பயோட்டின் இருக்குது. ஸோ பயோட்டின் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஹேரை வந்து ஹெல்த்தியா தான். நீங்க சொல்லி கொடுங்க. முடி கொட்டுற பிரச்சனை 3 மாசத்துல சரியா அப்படின்னு சொல்லுங்க. அது போக உங்களுக்கு ரத்தத்தை இதெல்லாம் என்ன பண்ணிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூர் ஆக்கிடும். ஒரு ரத்தம் இருக்கா, இந்த ரத்தத்தை உங்களுக்கு சுத்தப்படுத்திடும், கிருமிகள் எல்லாத்தையும் கொன்றுங்க. இதுதானே வேணும் நமக்கு. அப்போ ஒரு மாத்திரை உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது, உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுதுங்கிற போது நம்ம கொடுக்கறதற்கு யோசிக்கவே தேவையில்லை. உங்களுடைய டெய்லி டயட்ல சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மாத்திரை போடுறது. காலையிலேயே நீங்க ஒரு 33 சத்தத்தை உடம்பு கொடுத்துருவீங்க. தலையில இருந்து பாதம் வரைக்கும் போய் அழகா அதோடைய வேலையை பார்க்கும், ஸ்ட்ரென்தன் ஆகி விடும். சரியா? இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரிப்பேர் இருந்துச்சு, இந்த கழுத்து வலி இருந்துச்சு, தலைவலி இருந்துச்சுங்க, அடிக்கடி தலைவலிக்குங்க, கொஞ்சம் முடி கொட்டுங்க, ஃபேஸ்ல ஏதாச்சும் பிம்பிள்ஸா இருக்குங்க, உடம்பு ஒரு மாதிரி சூடா இருக்குங்க, இப்படி சொல்ற பிரச்சனைகள் எல்லாமே இது வரைக்கும் சரியாகாட்டி கூட இனிமே சரியாகும். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கிறது. அடுத்து மெயினா எல்லாரும் பேச மாட்டாங்க. முக்காவாசி ஆண்கள் தயக்கப்படுறத வருவாங்க. ஒரு செக்ஷுவல் எனர்ஜி இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஃபெர்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற ஆண்களுக்கு சொல்லி கொடுங்க.
இதுல எல் ஆர்கினைன் இருக்கு. இது உங்களுடைய ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி, ஸ்பெர்ம் கவுண்ட கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? சோ அப்ப ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாத்தையும் கூட்டுறதற்கு அவங்களுக்கு பேபி இல்லையா அப்படின்னு சொல்றவர்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் வெஜ்ஜமிகா, நியூட்ரிசார்ஜ் ப்ரோடேட்டை எப்படி பெண்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஆண்களுக்கும் இது ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுங்க. சான்சஸ் ஆர் மோர். ஏன்னா இதுக்குள்ள ஜிங்க் இருக்கு, அது இம்பார்ட்டன்சியை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். சரியா? அப்ப இவ்வளவும் கரெக்ட் பண்ணும் அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் மேன் தாராளமா நீங்க வந்து ஆண்களுக்கு கொடுக்கலாம். யோசிக்க தேவையே இல்லை. மெயினா அந்த ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ சரி பண்ணும். சத்து போயிடுச்சுன்னா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். சரியா? இது ஒண்ணுங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலர்ட்ட நம்ம நியூட்ரிசார்ஜ் மேனை பத்தி பேசியிருக்கோம். பேசி முடிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்தே எடுத்துக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல என்ன இருக்கு? அப்ப நீங்க நம்ம கேட்கணும். நீங்க 3 நாளைக்கு முன்னாடி என்னன்னா சாப்பிட்டீங்க சொல்லுங்க. திங்கள், செவ்வாய், புதன் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அவங்க சாப்பிட்ட சாப்பாடை கேட்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாம்பார், சோறு, புளிக்குழம்பு, சோறு, இவ்வளவுதான் இருக்கும். சம்டைம்ஸ் காய் இருக்கும், சம்டைம்ஸ் காய் இருக்காது. கூழ் வடகம், அப்பளம், ஊறுகாய், இதுல என்னங்க சத்து இருக்கும்? WHO என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களின் உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சார்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க வேலை பார்க்கறதுக்கு படி கூடுதல் சத்து தேவைப்படும். அதுவும் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல சத்து இல்லைன்னா உடம்புக்குள்ள சத்து போவே போகாது. அப்ப போவே போகாதுன்னா பின்னாடி டயபெட்டிக், பிபி, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா நம்மளே உண்டாக்கி கொடுக்கும். நியூட்ரிசார்ஜ் மேன்ல மட்டும் பப்பாளி நீங்க ஒரு 140 கிராம் பப்பாளி சாப்பிட்றதுல கிடைக்கக்கூடிய பீட்டா கேரோட்டின ஒரு மாத்திரையில அடக்கி 1.3 மில்லிகிராம் அளவு ஒரு டேப்லெட்ல வச்சிருக்காங்க. புரியுதா? நீங்க 140 கிராம் பப்பாளி சாப்பிட்டா உங்களுக்கு பீட்டா கேரோட்டின் 1.3 மில்லிகிராம் தான் கிடைக்கும். பட் அதே அளவு ஒரு மாத்திரையில வச்சிருக்காங்க. அப்படியேதான் நீங்க அத்திப்பழம் பாத்தீங்கன்னா 30 கிராம் 30 கிராம் அத்திப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியுமா சொல்லுங்க? விட்டமின் ஏ வந்து இருக்கு அதுல. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதற்கு நிகரா நான் மாத்திரையில சாப்பிடுறேன் கலக்குறேன் அப்படின்னு நம்ம மாத்திரையில கலந்துருக்கோம். ஒரு சாத்துக்குடி, ஒரு கொடையாரன் சாப்பிட்ற அளவு விட்டமின் சி உங்களுக்கு 40 மில்லிகிராம் ஒரு மாத்திரையில் கிடைக்கும். அதே மாதிரிதான் பாதாம் 45 கிராம் ஒரு மாத்திரையில உங்களுக்கு இருக்கு. அதுல விட்டமின் இ இருக்கு. சோ உங்களுக்கு பட்டாணில இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் பி, பன்னீர்ல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் B2, அவகாடோல இருக்கிற விட்டமின் B3, சன்ஃபிளவர் சீட்ஸ்னா அவ்வளவு நல்லது, விட்டமின் B5, பனானால இருக்கக்கூடிய விட்டமின் B6 பனானா சாப்பிடும் போது உங்களுக்கு 1.5 மில்லிகிராம் விட்டமின் B6 கிடைக்கும். 6 பனானா சாப்பிட முடியும். பட் ஒரு மாத்திரை சாப்பிட முடியும்ல. சோ நம்ம அப்படி யோசிக்கணும்ல. கீரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ கீரை சாப்பிடணும். அப்பதான் ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு 100 mcg கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிற காரியமா? இல்ல. சோ நம்ம மாத்திரை வந்து நீங்க இப்ப முட்டைக்கோஸ் 200 கிராம் சாப்பிட்ற முட்டைக்கோசும் நியூட்ரிசார்ஜ் மேன் சாப்பிட்றேன் அதுல நீங்க விட்டமின் கே 55 mcg வச்சிருக்கீங்க. ரெண்டும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்றுதான். சரியா? சோ பால்ல இருந்து இருக்கக்கூடிய கால்சியம் உள்ள வச்சிருக்காங்க, பொட்டாசியம் இருக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கிறது, பீட்ரூட் கிட்டத்தட்ட 840 கிராம் சாப்பிட்டாதான் 10 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்கும். பட் நம்ம ஒவ்வொரு இதுலயும் அதற்கு நிகர் நீங்க 3/4 கிலோக்கு மேல சாப்பிட்ற பீட்ரூட்டுக்கு இணையான இரும்பு சத்து 10 மில்லிகிராமும் ஒவ்வொரு மாதிரிலும் வச்சிருக்கோம். குரோமியம் கிடைக்கும் ப்ரோக்கோலி சாப்பிட்டா, அதுக்கு நிகர் குரோமியம் சத்தை உள்ள வச்சிருக்கோம். தக்காளில இருந்து இருக்கக்கூடிய லைகோபின் சத்தை உள்ள வச்சிருக்கோம். கிரீன் டீல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சத்தை உள்ள வச்சிருக்கோம் 15 மில்லிகிராம். இது நம்ம சாப்பிட்ற பப்பாளி, நம்ம டெய்லி சாப்பிடணும்னா பப்பாளி இருக்கட்டும், உங்களுக்கு அத்திப்பழமா இருக்கட்டும், பன்னீரா இருக்கட்டும், சன்ஃபிளவர் சீட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு ரூபா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க 400 போட்டுருக்கு, பட் 800 ரூபா. அப்ப நம்ம இதெல்லாத்தையும் 800 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியும்னா வாங்க முடியாது, சாப்பிடவும் முடியாது. அதற்கு ஒரு மாத்திரை ஒரு 12,000 ரூபாய்ல தீர்வு தருதுன்னா அந்த மாத்திரை வாங்குறதுக்கு நீங்க யோசிக்கணுமா? சொல்லுங்க. யோசிக்க தேவையே இல்லை.
உங்களுக்கு ஸ்டாமினா கூடும், பயங்கர எனர்ஜி வரும். இது வரைக்கும் உங்களுக்கு சரியா தூக்கம் வரல, நாங்க தூக்கம் வரும். எதையாச்சும் மறந்துகிட்டே இருந்தா கூட மறக்க மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு மாதிரி சுறுசுறுப்பா வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். வயதாகிற தன்மையே உங்களுக்கு கம்மியான மாதிரி இருக்கும். இளமையா தெரியுவீங்க. ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வராது, ரேஷஸ் வராது, ரிங்கிள்ஸ் வராது, முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். இப்படி ரத்தம் கூடும். மெயினா இவ்வளவு பிரச்சனைகளையும் சரி பண்றது ஒரு மாத்திரை, ஒரே ஒரு மாத்திரை. சரியா? இருமல், காய்ச்சல், கை கால் வலி இதுவும் உங்களுக்கு அடிக்கடி வந்தாலும் குறைஞ்சு இம்யூன் சிஸ்டம், ஹார்ட் ஹெல்த் வந்து கூடுங்க. உள்ள ரத்தம் எல்லாம் சுத்தமாயிருது இல்ல, எல்லா உறுப்பும் கரெக்டா இருக்குல்ல, ரத்தம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி இருதயம் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும்? அது அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு அழகா இருக்கும். ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை வராது. சரியா? சோ சுகர் உங்களுக்கு என்ன ஆகும்னா, மேம் இது வரைக்கும் எனக்கு சுகர் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, ஒண்ணுமே எனக்கு கண்ட்ரோலுக்கே வரல. பட் நான் நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்தேன்னா கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? சோ உங்களுடைய பிளட் வந்து பியூர் ஆகும், ஹெல்தி ஆகும். அது போக கண்ணை வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு பிரச்சனைகளும் சரியாகும் ஒரு மாத்திரைகள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு எலும்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு உள்ள கொஞ்சம் எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, கை கால் வீக்கம் இருக்கு, இப்படி சொல்ற அனைவருக்கும் நியூட்ரிசார்ஜ் மேம் கொடுங்க. இது ஒரு பியூர் வெஜ் சாக்லேட் ஃபிளேவர் ஆலுவலுக்காக பேக் பண்ணிருக்காங்க. யார்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14 வயதிற்கு மேல் இருக்கும் அனைவருக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் மேம் வந்து ரெக்கமெண்ட். 14 வயதிற்கு மேல் இருக்கும் அனைவருக்கும். சரியா? சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். சோ 14 வயசுக்கு மேல எல்லாருக்குமே, படிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதுக்கா இருக்கட்டும், ஒர்க், வேலை, குழந்தைகள், வீடு வாங்குறது, நிம்மதியா செட்டில் ஆகுறது, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் சத்துக்கள் தேவை. சோ சத்துக்களை கொடுக்கறதற்கு இந்த மாத்திரை கரெக்டா இருக்கும். சரியா? சோ அப்ப 14 வயசுக்கு மேல எல்லாருமே பிரச்சனை இருந்தாதான் எடுத்துக்கணும் தேவையில்ல, பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதற்காக எடுத்துக்கணும். அது போக இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். சோ 1 டம்ளர் தண்ணிக்கு ஒரு மாத்திரை போதுமானதாவது. 1 டம்ளர் கண்டிப்பா எடுத்துக்கணும். காலை உணவு பின் எடுத்துக்க சொல்லுங்க. சோ இதை யாராச்சும் டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னா, என்னங்க நீங்க ஒரு நாள் குடிக்கிற ஒரு டீ எங்களுக்காக விட்டுருங்க. அந்த ஒரு டீ குடிக்கிற காசு ஒரு மாத்திரையும் சரியா போயிடும். நீங்க இதுக்காக ஸ்பெஷலா ரொம்ப ரூபா செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவோ ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, அதை விட்டுட்டு ஒரு நல்ல ஹெல்த் கூடுறதற்கானதான ஒரு மாத்திரையை கொடுக்கணும். அது போக உங்களுக்கு சிகரெட் விடலாம், ஒரு சிகரெட்டை விட்டு பாருங்க, உடம்புக்கு நல்லதும் ஆச்சுக்கிட்டு மாத்திரை எடுக்கிறதுனால ஹெல்த்தும் கிடைக்குது. பர்கர், பீஸா 200, 300 அவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஒண்ணு வாங்கி சாப்பிடுறதுக்கு, அதுவும் ஜங்க் ஃபுட். இப்படி நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துட்டு போயிடலாமே. நம்ம எப்பவுமே கொடுக்கும்போது பேக்கேஜா கொடுக்கணும், பிவிஎம்எஃப் லோவா தான் கொடுக்க பார்க்கணும். நியூட்ரிசார்ஜ் மேனையும் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை சேர்த்து கொடுக்கறதா ரொம்ப அட்டகாசமா ரிசல்ட் தெரியுதுன்னா டாக்டர்ஸ் மக்கள் ரிசல்ட் சொன்னாங்க. நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கறத விட தனியா நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கறது விட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா சேர்த்து கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா தெரியுது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க. பிபிஎம்எஃப்ஓ தான் நம்ம எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணணும் சொல்லும் போதே. நியூட்ரிசார்ஜ் ப்ரோடேட் ஏதாச்சும் நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 75 ரூபா கூட ஆகாது. சரியா? ஓவரால் ஹெல்த் கிடைச்சிருச்சுல்ல உங்களுக்கு. இன்னும் அவங்க வாங்குறது ரெடியா இருந்தா நியூட்ரிசார்ஜ் கண்ட்ரோலேட்டடா நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுத்துருங்க. நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு இம்யூன் கம்மியா இருந்தா நியூட்ரிசார்ஜ் எஸ்ட்ரே கொடுத்துருங்க. சரியா? இதே மாதிரி வேற மாத்திரைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. பட் நம்மள மாதிரி கம்மி விலையில இவ்வளவு சத்துக்கள் வச்சது யாருமே கிடையாது. 33 வகை சத்துக்கள் தான். ஒரு மாத்திரை உங்களுக்கு 12,000 ரூபாய் தான் வரும். சரியா? சோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் மேன்.